வணக்கம். டிசம்பர் 17ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். நேற்று டிசம்பர் 16ஆம் தேதி நிஃப்டி 0.4% ரெட்டில் க்ளோஸ் ஆகியிருக்கு. ஃபாரின் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸ் 11,600 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 11,900 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடத்தியிருக்கிறாங்க. நெட் செல்லர்ஸாக இருந்திருக்கிறாங்க 300 கோடி ரூபாய்க்கு. டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 8,600 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 8,800 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் செல்லர்ஸாக இருந்திருக்கிறாங்க 200 கோடி ரூபாய்க்கு. 55வது ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் டிசம்பர் 21ஆம் தேதி நடைபெற இருக்குன்னு சிஎன்பிசி டிவி 18ல் தகவல் கொடுத்துருக்குறாங்க. அவாந்தி ஃபீட்ஸ் மற்றும் கிங்ஸ் இன்ஃப்ரா வெஞ்சர்ஸ் நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கிறாங்க. 7% அதிகரிச்சிருக்கு க்ளோசிங் பேசிஸில். மணி கண்ட்ரோல் அதற்கு ஒரு காரணம் சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக அவங்க சொல்லியிருப்பது ஷ்ரிம்ப் ஃபார்மிங் மற்றும் அக்வாகல்ச்சர் கம்பெனிஸ் உலக அளவில் ஏற்றுமதி அதிகரிப்பாங்க. இந்தியாவிலேருந்து போகக்கூடிய கம்பெனிஸுடைய மார்க்கெட் ஷேர் அதிகரிக்கும்ன்ற எதிர்பார்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக அவந்தி ஃபீட்ஸ் 2025 ஏற்றுமதி 16,000 MTஐ எட்டும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது போன நிதியாண்டு 2024 ஒப்பிட்டு பார்க்கும்போது 20% அதிகரிக்கும்ன்ற எதிர்பார்ப்பு இருக்குன்னு அவந்தி ஃபீட்ஸ் கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. இது முக்கிய காரணமாக சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோல். இந்த 2 ஸ்டாக்ஸ் நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணதற்கு. ஹல்திராம்ஸ் விற்பனைக்கு வருது. நிறைய பேர் அதில் போட்டியில் இருக்கிறாங்க வாங்குறதுக்குன்ற செய்தி நம்ம பார்த்துட்டு இருந்தோங்க. இப்போ என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க மணி கண்ட்ரோல்னா, பிளாக் ஸ்டோன் நிறுவனம் 20% ஸ்டேக் ஹல்திராம்ஸில் வாங்குவதற்கான பேச்சுவார்த்தை கடைசி கட்டத்தில் இருக்குது. அவங்க தனியாக வாங்கல போல தெரியுதுங்க. சிங்கப்பூர் நிறுவனமான GIC, அதே போல் அபுதாபி இன்வெஸ்ட்மெண்ட் அத்தாரிட்டியுடன் இணைந்து அவங்க வாங்குறாங்க. ஸோ அவங்க கிட்ட தான் ஃபண்ட் வாங்குறாங்க போல தெரியுது. 20% ஸ்டேக் ஹல்திராம்ஸில் பிளாக் ஸ்டோன் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதற்கான கடைசி கட்ட பேச்சுவார்த்தையில் இருப்பதாக மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. HDFC பேங்க் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், அவங்க மறுபடியும் பேச்சுவார்த்தையை துவங்கி இருக்கிறாங்க. ஜப்பான் நிறுவனமான மிட்சுபிஷி UFJ ஃபினான்ஷியல் குரூப்புடன் பேச்சுவார்த்தை. அவங்க HDB ஃபினான்ஷியல் சர்வீசஸில் அவங்க ஸ்டேக்கை விற்பனை செய்ய போகிறாங்க. முன்ன ஒரு செய்தி இருந்தது, அதுக்கப்புறம் அந்த பேச்சுவார்த்தை விட்டுட்டாங்க. IPO வருதுன்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோம் HDB ஃபினான்ஷியல்ஸ் உடையது. இப்போ மறுபடியும் பேச்சுவார்த்தை துவங்கி இருக்கிறாங்க ஜப்பான் நிறுவனத்துடன். இதற்காக கிட்டத்தட்ட 20% ஸ்டேக் அவங்க விற்பனை செய்வதற்காக இந்த பேச்சுவார்த்தை நடத்தி வராங்க. HDFC பேங்க் கைவசம் 94% ஸ்டேக் இருக்குது HDB ஃபினான்ஷியலில். HDB ஃபினான்ஷியல் IPO இருக்குங்க. இப்போ அதில் 20% அவங்க IPOக்கு முன்னதாகவே அந்த ஜப்பான் நிறுவனத்திற்கு விற்பனை செய்வதற்கான பேச்சுவார்த்தையில் இருப்பதாக மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்திருக்கிறாங்க. HDFC பேங்க் குறித்து மணி கண்ட்ரோலிருந்து கிடைத்த மற்றொரு தகவல் என்னன்னா, செபி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வார்னிங் லெட்டர் அனுப்பியிருக்கிறாங்க HDFC பேங்குக்கு. என்ன குற்றச்சாட்டுன்னா, மார்ட்கேஜ் பிசினஸ் உடைய தலைவர் ராஜினாமா செய்திருக்கிறார் மார்ச் மாதத்தில். 3 நாட்கள் கழித்து தான் அதை வெளியிட்டிருக்கிறாங்க அந்த தகவலை. இந்த தாமதம் காரணமாக இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வார்னிங் அனுப்பியிருப்பதாக மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. போன வாரம் நான் ஒரு செய்தி பார்த்துருந்தாங்க. செபி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வார்னிங் HDFC பேங்குக்கு அனுப்பியிருந்தாங்க. ஒரு வாரத்துக்குள்ளே 2வது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வார்னிங் கிடச்சிருக்கு. போன வாரம் எதுக்கு கிடச்சதுன்னா, மர்ச்சன்ட் பேங்கிங் விதிகளை சரியாக பின்பற்றல அப்படின்னு அவங்களுக்கு ஒரு வார்னிங் லெட்டர் போச்சு. இப்போ 2வது வார்னிங் லெட்டர் வந்திருக்கு செபி கிட்ட இருந்து HDFC வங்கிக்கு. HDFC பேங்க் தற்போது இருக்கக்கூடிய அப்டேட், ஜனவரி 22ஆம் தேதி அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்டை வெளியிட இருக்கிறாங்க. ஆனந்த் ரத்தியுடைய புரோக்கிங் பிஸ்னஸோடைய IPO குறித்தான அப்டேட் CNBC TV 18லேருந்து கிடைத்தது. அவங்களுடைய டிராஃப்ட் ரெண்டரிங் ப்ராஸ்பெக்டஸை செபிக்கு தாக்கல் செய்திருக்கிறாங்க. IPO வழியாக 745 கோடி ரூபாய் அவங்க ஃபண்ட் ரைசிங் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. TTL லிமிடெட் ஸ்டாக் ஸ்பிளிட் அறிவிச்சிருக்கிறாங்க. 10 ரூபாய் இருக்கக்கூடிய ஃபேஸ் வேல்யூ 1 ரூபாயாக மாற்றுறாங்க. ஆல்ஃபா ஜியோ இந்தியா லிமிடெட் தற்போது அப்டேட் இருக்குது. நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கிறாங்க. ONGC கிட்டேருந்து ஒரு கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. ஒரு கான்ட்ராக்டுடைய மதிப்பு 38 கோடி ரூபாய், மற்றொரு கான்ட்ராக்டுடைய மதிப்பு 80 கோடி ரூபாய். சுனிதா டூல்ஸ் தற்போது அப்டேட் இருக்குது. அவங்க டிஃபென்ஸ் அண்ட் வெப்பன்ஸ் மேனுஃபேக்சரிங்கில் இறங்குறாங்க. இதற்காக ஒரு முதலீடு செய்திருக்கிறாங்க. திரிபாதி ஏரோடெக் அண்ட் வெப்பன்ஸ் மேனுஃபேக்சரிங் பிரைவேட் லிமிடெட்டில் 55% ஸ்டேக்கை வாங்கியிருக்கிறாங்க. கோபால் ஸ்நாக்ஸ் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல், நேற்று 3வது நாள் தொடர்ச்சியாக ரெட்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. நம்ம முன்னே செய்தி பார்த்ததும் குஜராத் ஆலையில் தீ விபத்து ஏற்பட்டிருந்தது, அதனால் உற்பத்தி பாதிப்பு இருக்குன்னு. அதுதான் காரணமாக மணி கண்ட்ரோலில் சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ச்சியாக 3வது நாள் நேற்று ரெட்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. கோபால் ஸ்நாக்ஸ் தரப்பில் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஒரு அந்த தீ விபத்துக்கு அப்புறமா அந்த ஆலையில் இன்னும் உற்பத்தி துவங்கலை. டிசம்பர் 12ஆம் தேதி குஜராத் ஆலையில் தீ விபத்து ஏற்பட்டது. அதுக்கப்புறம் அங்கே உற்பத்தியில் பாதிப்பு இருந்தது. அதற்கு சரி செய்வதற்காக அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, மற்ற உற்பத்தி ஆலைகள் எல்லாமே உற்பத்தியை அதிகரிச்சிருக்கிறாங்க.
அதே போல் தேர்ட் பார்ட்டி மேனுஃபேக்சரர்ஸோடைய உதவியும் எடுத்திருக்கிறாங்க உற்பத்தி அதிகமாக்குவதற்கு. அதனால் கிட்டத்தட்ட 50% டிமாண்டை அவங்க கவர் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஆலையில் ஏற்பட்டிருக்க பாதிப்பில் 50% அவங்க ஈடு கட்டியிருக்கிறாங்கன்னு கோபால் ஸ்நாக்ஸ் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. துரோணாச்சாரியா தரப்பு அப்டேட் இருக்குது. மிடில் ஈஸ்ட்டில் விரிவாக்கம் செய்கிறாங்க. ட்ரோன் என்ட்ரி ஏரியல் சர்வீசஸ் ஒரு கம்பெனியை அமைக்கிறாங்க. அங்கே 99% ஸ்டேக் வந்து துரோணாச்சாரியா கைவசம் இருக்கும் இந்த புது நிறுவனத்தில். ஸ்பைஸ் ஜெட் குறித்து சிஎன்பிசி டிவி 18லேருந்து கிடைத்த தகவல். நேற்று தான் நம்ம ஒரு செய்தி பார்த்துருந்தோம். கம்பெனியுடைய தலைவர் பேட்டி கொடுத்துருந்தாரு. அதில் 70% லீசஸ்க்கு கொடுக்க வேண்டிய செட்டில்மெண்ட் எல்லாமே பண்ணியாச்சுன்ற ஒரு செய்தி நம்ம பார்த்துருந்தோம். இப்போ சிஎன்பிசி டிவி 18ல் என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னா, டெல்லி ஹைகோர்ட் வந்து ஸ்பைஸ் ஜெட்டுடைய சிஇஓ மற்றும் சிஓஓ ஆஜராகும்படி ஆர்டர் கொடுத்துருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, அவங்க முன்னவே ஹைகோர்ட் வந்து ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணியிருந்திருக்கிறாங்க இந்த ஆண்டு மே மாதத்தில். அதில் வந்து ஒரு லீசருக்கு வந்து $6 மில்லியன் செட்டில்மெண்ட் பண்ணணும்னு ஆர்டர் பாஸ் பண்ணியிருந்தாங்க. அது செய்யாமல் விட்டுருக்காங்க. அதனால் இப்போ சிஇஓ சிஓஓ ஆஜராக வேண்டும்னு ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதே சிஎன்பிசி டிவி 18ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த 2 பதவிகளும் ஸ்பைஸ் ஜெட்டில் காலியாக இருப்பதாகவும் சொல்லியிருக்கிறாங்க சிஎன்பிசி டிவி 18ல். டெக்ஸ்மேக்கோ ரயில் தரப்புல வந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. சத்தீஸ்கர் ஸ்டேட் பவர் டிரான்ஸ்மிஷன் கம்பெனி லிமிடெட் கிட்டேருந்து $187 கோடி மதிப்பிற்கான ஆர்டர் இது. டிசிஎம் லிமிடெட் தரப்பு வந்து ஒரு அப்டேட் இருக்குது. கேரளா மாநிலத்தில் மஹிந்திரா ஹாலிடேஸ் அண்ட் ரிசார்ட்ஸ் உடைய கிளப் மஹிந்திரா ரிசார்ட் கிட்ட இருந்து ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. அதோடைய மதிப்பு $1.05 கோடி. கேப்லின் பாயிண்ட் லேபரேட்டரிஸ் தரப்புல வந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய ஒரு மருந்துக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒப்புதல் வழங்கி இருக்கிறாங்க. சில கண் நோய் சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்து இதுன்னு சொல்லியிருக்கிறாங்க கேப்லின் பாயிண்ட் லேபரேட்டரிஸ். ஆர்விஎன்எல் ரயில் விகாஸ் நிகம் லிமிடெட் தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. $270 கோடி மதிப்பிற்கான ஆர்டர் மகாராஷ்டிரா மெட்ரோ ரயில் கார்பரேஷன் கிட்டேருந்து கிடச்சிருக்கு. ஆர்எம்சி ஸ்விட்ச் கேஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. சோலார் மாடியூல் உற்பத்தி செய்யக்கூடிய ஆலையை அமைக்கிறாங்க. ராஜஸ்தான் மாநிலத்தில் $100 கோடி முதலீடு செய்கிறாங்க இதற்காக. என்பிசிசி இந்தியா தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு $489 கோடி மதிப்பிற்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. அதில் ஒரு கான்ட்ராக்ட் வந்து சத்தீஸ்கரில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ட்ரைபல் அண்ட் ஷெட்யூல் காஸ்ட் கிட்ட இருந்து $460 கோடி மதிப்பிற்கான கான்ட்ராக்ட். மற்றொரு கான்ட்ராக்ட் பண்டிட் தீன் தயாள் உபாத்யாய் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் பர்சன்ஸ் வித் ஃபிசிக்கல் டிசபிலிட்டிஸ் கிட்ட இருந்து $30 கோடி மதிப்பிற்கான கான்ட்ராக்ட். வேதாந்தா நேற்று டிசம்பர் 16 மீட்டிங் நடைபெற்றதுங்க. டிவிடெண்ட் கொடுத்தான மீட்டிங். டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க $8.50. அதற்கான ரெக்கார்ட் டேட் டிசம்பர் 24. எக்கனாமிக் டைம்ஸில் ஒரு தகவல் கொடுத்துருக்குறாங்க. கடந்த 12 மாதத்தில் வேதாந்தா $46 டிவிடெண்டாக அறிவிச்சிருக்கிறாங்க. அதாவது நேற்று டிவிடெண்ட் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி இந்த செய்தி வந்ததுங்க. 12 மாதத்தில் $46 டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க இது வரைக்கும். நேற்று இப்போது அதை தவிர $8.50 அறிவிச்சிருக்கிறாங்க வேதாந்தா. நிவா பூப்பா ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனியுடைய ஷேர்ஸை அவங்களுடைய எம்டி சிஇஓவான திரு கிருஷ்ணன் விற்பனை செய்திருக்கிறாரு. டிசம்பர் 12, 13 50,000 ஈக்விட்டி ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறார். அது கிட்டத்தட்ட 0.3%. எஸ்ஆர்எஃப் லிமிடெடுடைய ஷேர்ஸை எல்ஐசி வாங்கியிருக்கிறாங்க. டிசம்பர் 16 அவங்களுடைய ஸ்டேக்கை உயர்த்தி இருக்கிறாங்க. 4.97%லிருந்து 5% உயர்த்தி இருக்கிறாங்க. எம்பிஎல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. ஆர்பிட்ரல் ட்ரிபியூனல் கிட்டேருந்து அவங்களுக்கு சாதகமாக ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. உத்தராகண்ட் அரசுக்கு எதிராகத்தான் வழக்கு இருந்தது. $68.75 கோடி இப்போ உத்தராகண்ட் அரசு கம்பெனிக்கு கொடுக்க வேண்டும்னு இப்போ ட்ரிபியூனல் ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. எஸ்பிஇசி சுகர் தரப்புல அப்டேட் இருக்குது. உத்தரப்பிரதேஷ் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு அனுமதி வழங்கி இருக்கிறாங்க அவங்களுடைய உற்பத்தி ஆலை விரிவாக்கம் செய்வதற்கு. ஏஞ்சல் ஒன் சில ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த தகவல். டெலிவரி நிறுவனத்திற்கு பை ரேட்டிங் டார்கெட் 445, ஸ்டாப் லாஸ் 353. டாடா மோட்டர்ஸ்க்கு பை ரேட்டிங் டார்கெட் 920, ஸ்டாப் லாஸ் 730. எல்ஐசி ஹவுசிங்க்கு பை ரேட்டிங் டார்கெட் 685, ஸ்டாப் லாஸ் 574. பாரத் டைனமிக்ஸ்க்கு பை ரேட்டிங் டார்கெட் 1365, ஸ்டாப் லாஸ் 1187. ஆர்டிஃபேக்ட் ப்ராஜெக்ட்ஸ் தரப்புல அப்டேட் இருக்குது. குஜராத் மாநிலத்தில் அவங்களுக்கு நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கிட்ட இருந்து ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. அதோடைய மதிப்பு $253.5 லட்சம். என்டிஆர் ஆட்டோ காம்பரன்ஸ் கம்பெனியுடைய சிஎஃப்ஓ சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் திரு மோஹித் குமார் ராஜினாமா செய்திருக்கிறாரு. நிட்கோ கம்பெனி தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. பிரஸ்டீஜ் எஸ்டேட்ஸ் ப்ராஜெக்ட் லிமிடெட் கிட்ட இருந்து ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. $104 கோடி மதிப்பிற்கான ஆர்டர் இது. ஜிஎம்ஆர் ஏர்போர்ட்ஸ் நவம்பர் மாதத்திற்கான மந்த்லி டிராஃபிக் டேட்டாவை வெளியிட்டிருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக கிட்டத்தட்ட 5-6 ஏர்போர்ட்ஸ் அவங்க கைவசம் இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக 1.12 கோடி. இயர் ஆன் இயர் 13.6% அதிகரிச்சிருக்கு. மந்த் ஆன் மந்த் 5% அதிகரிச்சிருக்கு. இதில் டொமஸ்டிக் மட்டும் பார்க்கும்போது 14.3% அதிகரிச்சிருக்கு இயர் ஆன் இயர் கம்பேரிசனில். மாவானா சுகர்ஸ் குறித்து சிஎன்பிசி டிவி 18லேருந்து கிடைத்த ஒரு தகவல். உத்தரப்பிரதேஷ் ஆலையில் ஆன்டி கரப்ஷன் நோட்டீஸ் வழங்கப்பட்டிருக்கு. அவங்களுடைய ஒரு ஏஜென்ட் சுகர் வாங்கின டிரான்சாக்ஷன்ஸில் தான் சந்தேகம் எழுந்திருக்கு. அது குறித்தான தகவல் கேட்டுட்டு இருப்பதாக மாவானா சுகர்ஸ் குறித்து சிஎன்பிசி டிவி 18ல் அப்டேட் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு ஆன்டி கரப்ஷன் நோட்டீஸ் போயிருக்கு.
மைண்ட்ஸ்பேஸ் REIT ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். ADIA அபுதாபி இன்வெஸ்ட்மெண்ட் அத்தாரிட்டி வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. மணி கண்ட்ரோலில் முற்றிலுமாக வெளியேறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட 9.2% ஸ்டேக் வைத்திருக்கிறாங்க. அவங்க ஒரு பிளாக் டீலில் $225 மில்லியன் ஃபண்ட் ரைசிங் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அவங்க ஷேர்ஸை விற்பனை செய்து இந்த ஃபண்ட் ரைசிங் நடத்துவாங்கன்னு மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. ரேமன் லைஃப் ஸ்டைல் குறித்து CNBC TV 18லேருந்து கிடைத்த ஒரு தகவல். வெட்டிங் வேர் பிஸ்னஸில் அவங்களுடைய வளர்ச்சி 12-13% இருக்கும் அடுத்த 2 அல்லது 3 ஆண்டிற்குள்ளாருன்னு சொல்லியிருக்கிறாங்க. கம்பெனியுடைய மேனேஜ்மெண்ட் பேட்டி கொடுத்துருக்காங்க போல தெரியுது. இந்த ஆண்டு 80-90 கடைகளை திறக்க வேண்டும்ன்ற இலக்கு வைத்திருக்கிறாங்க. குறிப்பாக இந்த ஆண்டுடைய 2வது பகுதியில் 50 அல்லது 60 கடைகள் திறப்பது குறித்து அவங்க ஒரு திட்டம் வைத்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. ரேமன் லைஃப் ஸ்டைல் தகவல் நமக்கு கிடைத்தது CNBC TV 18லேருந்து. ITC கம்பெனியுடைய ஷேர்ஸை நியூரேகா லிமிடெட் வாங்கியிருக்கிறாங்க. 1.89 கோடி ரூபாய் முதலீடு செய்து 40,000 ஈக்விட்டி ஷேர்ஸை வாங்கியிருக்கிறாங்க. வாரி எனர்ஜிஸ் தற்போது அப்டேட் இருக்குது. அவங்களுக்கு 2 ப்ராஜெக்ட்ஸ் கிடச்சிருக்கு. சோலார் மாடியூல் சப்ளை செய்யக்கூடிய கான்ட்ராக்ட் இது. மெகா கார்ப்பரேஷன் ஒரு பென்னி ஸ்டாக் அவங்க ரைட்ஸ் இஷ்யூக்கான அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. ரெக்கார்ட் டேட் December 20 ஒரு ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் இலவசமாக கொடுக்குறாங்க. ஒரு ஷேர் வைத்திருந்தால் அந்த ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட்டை பயன்படுத்தி ரைட் ஷேரை வாங்கணுமா வாங்க வேண்டாமா அப்படின்றது ஷேர் ஹோல்டர்ஸ் முடிவு செய்து கொள்ளலாம். விலை நிர்ணயித்திருப்பது ₹1. அதாவது நேற்று க்ளோசிங்லேருந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது $75 டிஸ்கவுண்ட்டில் அவங்க விலையை நிர்ணயித்திருக்கிறாங்க. ரைட்ஸ் இஷ்யூ எப்போ ஓப்பன் ஆகுது? January 7 எப்போ முடிவுக்கு வருது? January 17 ஆன் மார்க்கெட் ரெனன்சியேஷனுக்கு கடைசி நாள் January 14 ரைட்ஸ் இஷ்யூனா என்ன அப்படின்னு நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கோதாவரி பயோ ரிஃபைனரிஸ் தற்போது அப்டேட் இருக்குது. அவங்க 130 கோடி ரூபாய் முதலீட்டில் எத்தனால் உற்பத்தி அதிகரிப்பதற்காக அவங்களுடைய ஒரு டிஸ்டிலரியை அமைக்கிறாங்க. இதோடைய ஆப்ரேஷன்ஸ் நிதியாண்டு 2026 Q4க்கு உள்ளார துவங்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. கோதாவரி பயோ ரிஃபைனரிஸ். விப்ரோ தரப்புல அப்டேட் இருக்குது. அப்ளைட் வேல்யூ டெக்னாலஜிஸில் 100% ஸ்டேக் வாங்கியிருக்கிறாங்க. IT சர்வீசஸ் கொடுக்கக்கூடிய நிறுவனம் இது. செல்லோ வேர்ல்டுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்கிறாங்க. மோதிலால் ஓஸ்வால் எதிர்பார்க்குற டார்கெட் ₹1000 ஒரு ஷேருக்கு. எலக்ட்ரானிக் ஸ்மார்ட் இந்தியா லிமிடெட் தரப்புல அப்டேட் இருக்குது. தெலங்கானாவில் அவங்களுடைய மல்டி பிராண்ட் ஸ்டோர் பஜாஜ் எலக்ட்ரானிக்ஸ்ன்ற பிராண்ட் பெயரில் துவங்கியிருக்கிறாங்க. டாடா பவர் கம்பெனிக்கு ஷேர்கான் கொடுத்துருக்கிற டார்கெட் ₹540. முந்தின க்ளோஸ்லேருந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது 27% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் CLSA தொடர்ந்து அண்டர் பெர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஆனால் டார்கெட் ப்ரைஸை உயர்த்தியிருக்கிறாங்க. முன்ன சொன்னது ₹297, இப்போ சொல்லியிருப்பது ₹351. தற்போதைய லெவலிருந்து 17% விழும்னு எதிர்பார்க்குறாங்க CLSA. HPCL குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். அவங்க மும்பை ரிஃபைனரியை புதுப்பிப்பதற்காக ₹4,679 கோடி முதலீடு செய்ய இருக்கிறாங்க. லியூப் ப்ரொடக்ஷனை அதிகரிக்க வேண்டும்ன்றதான் அவங்க இலக்காக வைத்திருக்கிறாங்க. 475 KTPAயிலிருந்து 764 KTPAவாக உயர்த்துவதற்காக தான் இந்த முதலீடுன்னு HPCL குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். இண்டிகோ ஏர்லைன்ஸ் குறித்து பிஸ்னஸ் லைன்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். அவங்க இன்டர்நேஷனல் கெப்பாசிட்டியை உயர்த்துவதற்கான இலக்கு வைத்திருக்கிறாங்க. நிதியாண்டு 2025 அதாவது நடப்பு நிதியாண்டுடைய இறுதிக்குள்ளார 30% இருக்க வேண்டும் இன்டர்நேஷனல் கெப்பாசிட்டின்னு அவங்க இலக்கு வைத்திருக்கிறாங்க. புதிதாக அவங்க டெஸ்டினேஷன்ஸை சேர்ப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய டெஸ்டினேஷன்ஸில் அவங்களுடைய ஃப்ளைட்ஸுடைய எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குன்னு பிஸ்னஸ் லைனில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. இக்கோ ரீசைக்ளிங் லிமிடெட் நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கிறாங்க. கம்பெனி தரப்பில் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்குறாங்க. பாரத பிரதமர் மாநிலங்களுடைய சீஃப் செக்ரட்டரிஸோட ஒரு மீட்டிங் நடந்திருக்கு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இந்த வேஸ்ட் ரீசைக்ளிங் குறித்து வயபிலிட்டி கேப் ஃபண்டிங் குறித்து பரிசீலனை செய்ய வேண்டும் மாநில அரசுகள்னு அவர் முன்வைத்திருக்கிறாரு. இது கம்பெனிக்கு சாதகமாக இருக்கும் போல தெரியுது. அவங்க ப்ரெஸ் ரிலீஸ் வெளியிட்டிருக்கிறாங்க. நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கிறாங்க இக்கோ ரீசைக்ளிங் லிமிடெட். கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். இது நேற்றுக்கான டேட்டா. ஹை வால்யூம்னு எப்படி சொல்கிறோன்னா, நேற்று வால்யூமுடன் கடந்த 10 நாளுக்கான ஆவரேஜ் வால்யூமை ஒப்பிடும்போது 100% மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸ். கெய்னர்ஸ்னு சொல்லும்போது நேற்று ஷேர் ப்ரைஸ் அதிகரித்திருக்க வேண்டும். ஃபேர்கம் ஆர்கானிக்ஸ் 20% ஷேர் ப்ரைஸும் 2800% வால்யூம் அதிகரிப்பு. டோனியர் இண்டஸ்ட்ரீஸ் 20% ஷேர் ப்ரைஸ் 2600% வால்யூம் அதிகரித்தது. டிப்ஸ் ஃபிலிம்ஸ் 20% ஷேர் ப்ரைஸ் அதிகரித்தது, 1100% வால்யூம் அதிகரித்தது. ஆல்ஃபா ஜியோ 20% ஷேர் ப்ரைஸும் 6200% வால்யூம் அதிகரிப்பு. சிஆர்எம் சில்க் மில்ஸ் 17% ஷேர் ப்ரைஸ் உயர்ந்தது, 10400% வால்யூம் அதிகரிப்பு. யாஷோ இண்டஸ்ட்ரீஸ் 15% ஷேர் ப்ரைஸும் 850% வால்யூம் அதிகரித்தது. பஜாஜ் ஹெல்த் கேர் 13% ஷேர் ப்ரைஸ் 982% வால்யூம். தமிழ் நியூஸ் பிரிண்ட் 12% ஷேர் ப்ரைஸ் உயர்ந்தது, 986% வால்யூம் அதிகரித்தது. பிரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் 10% ஷேர் ப்ரைஸும் 549% வால்யூம் அதிகரிப்பு.
லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் டிசிஎம் 10% சரிந்தது, 1400% வால்யூம் அதிகரிப்பு. கோபால் ஸ்நாக்ஸ் 6% வீழ்ச்சி, 1100% வால்யூம் அதிகரிப்பு. டெக் லேப்ஸ் 5% சரிந்தது, 596% வால்யூம் அதிகரிப்பு. யுனைடெட் நீல்கிரி 3% வீழ்ச்சி, 3600% வால்யூம் அதிகரிப்பு. சாலட் ஹோட்டல்ஸ் 3% வீழ்ச்சி, 869% வால்யூம் அதிகரிப்பு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.